ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 ஆர் சேஞ்சிங் எர்த். ஸோ இதில் நிறைய ஃபேக்சுவலான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஐ தாட் இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனால தான் இது வந்து பப்ளிக்கில் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கோர்ஸ் வந்து ஜியாகிரஃபி கோர்ஸ். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் 8 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 8 சாப்டர்ஸும் வந்து டன் அண்ட் டஸ்டட், ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை வந்து டீகோட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இப்போ சாப்டர் 3 வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். ஸோ எனி ஆஃப் த கோர்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி, என்விரான்மெண்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா கோர்ஸும் வந்து தமிழில் மட்டுமே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ், இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்கிட்ட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு கோர்ஸில் கன்செஷன்ஸும் உண்டு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கன்செஷன் வேணும் அப்படின்னாலும் வந்து நான் தருவேன். நெவர் டு வரி. அண்ட் தட்ஸ் இட். ஸோ கோர்ஸ்குள்ளே போகலாம். அண்ட் அது இல்லாமல் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டே தானே இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நீங்கள் நடுவில் எப்போ வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ GS 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ GS 1, 2, 3 அப்படின்னு போவோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் நடுவில் உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் நான் தருவேன். ஸோ நிறையா வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ், பாஸ் பண்ணவங்க, ஸோ இப்போது ஆல்ரெடி வந்து சர்வீஸில் இருக்கிறவங்க கிட்டேருந்து நிறைய இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி படிக்கிறது, டெஸ்ட் சீரிஸ் எப்போ போடுறது, ஒரு டெஸ்ட் சீரிஸ் கிட்ட எப்படி ஸ்டிக் ஆகிட்டு இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா காம்போனன்ட்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ இது வந்து பர்சனல் கைடன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஜாயின் பண்ணாலும் இல்லை 2-3 சப்ஜெக்டில் இல்லை ஒரு சப்ஜெக்டில் ஜாயின் பண்ணாலும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் இருக்குது. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஓகே, சேஞ்சிங் எர்த்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ இதில் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேர்டுக்கும் வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், த லித்தோஸ்பியர் இஸ் broken into a number of plates known as lithospheric platesன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்தோட க்ரஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்தோம். ஸோ மேலே இருக்கிறது க்ரஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து மேலே லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது ராக் ப்ளஸ் தின் லேயர் ஆஃப் சாயில் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லித்தோஸ்பியர். ஸோ இந்த லித்தோஸ்பியர் நேராக ஒரே மாதிரி இருக்காது. நம்ம எர்த் வந்து ஃப்ளாட் கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும் நம்மளோட பிளேட்ஸ். ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து இங்கே ஒரு பிளேட், 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 அந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, இட் இஸ் broken. குட்டி குட்டியாக வந்து பெருசாக இட் இஸ் broken. ஸோ யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ தட் தீஸ் பிளேட்ஸ் மூவ் அரவுண்ட் வெரி ஸ்லோலி. ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல நிற்கிறது இல்லை. வருஷம் டே பை டே, மினிட் பை மினிட், கொஞ்சமாக மில்லிமீட்டர் அளவுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் ஈச் இயர். ஸோ ஈச் இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகிறதே உங்களுக்கு தெரியாது, பட் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். So this is because of the movement of the molten magma inside the earth. So magma அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், இங்கே க்ரஸ்ட் இருக்கும், ஸோ மேண்டில் இருக்கும். ஸோ எஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் போகிற சாப்டர்ஸில் நம்ம இதை டீகோட் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு எஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. ஸோ அந்த லேயரில் தான் மேக்மா கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மேக்மா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ வோல்கேனோ வருதுன்னா அது வெளியே வந்து நெருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து மேக்மா. ஸோ அந்த மேக்மா வந்து இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஸ்டாட்டிக்காக இருக்காது. ஏன்னா மேக்மா வந்து செமிசாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து கேஸில் வந்து தண்ணி சுட வச்சிங்க அப்படின்னா வந்து அந்த தண்ணி ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கும். ஸோ அது வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மேக்மாவும் வந்து சூடாக இருக்குன்னா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. அதனால் அதுவும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ரீசன்னால தான் நம்ம லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸும் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ த மோல்டன் மேக்மா இன்சைட் த எர்த் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் மேனர். ஸோ சர்க்குலர் மேனர்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ த மூவ்மெண்ட் ஆஃப் தீஸ் பிளேட்ஸ் காசஸ் சேஞ்சஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஈச் மூமெண்ட்ஸ் ஆர் டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் விச் காஸ் தெம். ஸோ ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த மூமெண்ட்டை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. த ஃபோர்ஸஸ் விச் ஆக்ட் இன் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் அஸ் எண்டோஜெனிக், அண்ட் த ஃபோர்ஸஸ் தட் ஆக்ட் ஆன் த எக்ஸ்டீரியர் ஆஃப் த எர்த், ஐ மீன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோஜெனிக். எக்ஸோனா வெளியே, எண்டோனா உள்ள. ஸோ எர்த்குள்ளே நடக்கிற ஃபோர்ஸஸ்லாம் வந்து எண்டோஜெனிக் ஃபோர்ஸ், வெளியிலேருந்து நடக்கிற ஃபோர்ஸஸ்லாம் வந்து எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எர்த்தோட மூமெண்ட்ஸ் ஸோ 2ஆக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஒன்று எண்டோஜெனிக், இன்னொன்று எக்ஸோஜெனிக். எண்டோஜெனிக்லேயே வந்து இன்னும் 2ஆக பிரிச்சிருக்காங்க. சடனாக மூவ்மெண்ட் நடந்தால் அது எண்டோஜெனிக், சடன் எண்டோஜெனிக். ஸோ டயாஸ்ட்ராஃபிக் ஃபோர்ஸஸ்னும் இருக்குது, நம்ம பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா சடன் ஃபோர்ஸஸ் வந்து எர்த்குவேக் சடனாக வரும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. வோல்கேனோவும் வந்து சொல்லிட்டு வரதில்லை, லேண்ட்ஸ்லைட்ஸும் சொல்லிட்டு வரதில்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்டோஜெனிக், எர்த்குள்ளே நடக்கிற சில ஃபோர்ஸஸ்னால வெளியில் நம்மளுக்கு அது எக்ஸ்பிரஸ் ஆகுது. அண்ட் டயஸ்ட்ராஃபிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னா வந்து மவுண்டன் பில்டிங் மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ 2 பிளேட் வந்து கன்வர்ஜ் ஆகுது, கன்வர்ஜ்னா 2 கிட்ட வருது. ஸோ இது 2 இடிச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது 2 இடிச்சு இந்த மாதிரி வந்து மவுண்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபோல்டு மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி, ஹிமாலயாவும் வந்து யங் ஃபோல்ட் மவுண்டன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டயாஸ்ட்ராஃபிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் தான், எக்ஸோஜெனிக்னால ஆகுறதில்ல. அப்போ எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் தான் வந்து எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னது இது எரோஷனல் அண்ட் டெபாசிஷன்னா, உங்களுக்கே தெரியும் ரிவர், அதுக்கப்புறம் விண்ட், சீ வேவ்ஸ், கிளேஷியர்ஸ் இதெல்லாம் வந்து இரோட் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து அது இரோட் பண்ண மெட்டீரியல்ஸை டெபாசிட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வெளியில் நடக்கிற ஃபேக்டர்ஸ். ஸோ அதனால் இதை எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதுக்கப்புறம் endogenic forces sometimes produce sudden movements and at the other time produce slow movements. ஸோ சடனாக வந்து வந்துருங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் earthquake, volcano இதெல்லாம் வந்து சடனாக வர விஷயங்கள். causes mass destruction over the surface of the earth. சடனாக வரனால நம்மளுக்கு தெரியறதில்ல, மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம volcano பற்றி பார்ப்போம். ஸோ volcano பாருங்கள், இந்த டயக்ராமில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ volcanoனா என்னென்னா, இட் இஸ் அ வெண்ட், ஒன்றும் இல்லை, நம்மளோட earth surface இது கரெக்டு தானே. நம்மளோட earth surfaceல ஒரு குட்டி ஓப்பனிங் வந்து இங்கே இருக்குன்னா அதுதான் வந்து வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வெண்ட்டுனா ஓப்பனிங் நம்மளோட earth crustல இருக்குது. ஸோ இது வழியாக தான் உள்ளே இருக்கிற மோல்டன் மேக்மா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து வெளியில் வரும். ஸோ இதுதான் வந்து வோல்கேனோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சடனாக வந்து எரப்ட் ஆகி வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் வோல்கேனோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வோல்கேனோவில் வந்து நீங்கள் என்ன எழுதலாம், இன்கேஸ் நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்னா வோல்கேனோக்கு ரிலேட்டடாக ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வோல்கேனோ வரைஞ்சி, இதுதான் வந்து குட்டி குட்டி இங்கேயும் வென்ட்ஸ் இருக்கும், ஓப்பனிங் இருக்கும். அண்ட் இங்கே மேண்டில்லேருந்து தான் நான் சொன்னேன், மேண்டிலில் தான் ஏஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது. ஸோ இந்த மேண்டில் அப்படிங்கிறது க்ரஸ்ட்டுக்கு அப்புறம் மேண்டில் வரும். ஸோ இந்த ஏஸ்தனோஸ்பியருங்கிறது இந்த க்ரஸ்ட்டுக்கும் மேண்டிலுக்கும் நடுவில் உள்ள லேயர். ஸோ இங்கேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேக்மா வந்து வெளியில் வரும் அப்படின்னு. அண்ட் இந்த வெளியில் வருது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து வெண்ட். அண்ட் அந்த ஓப்பனிங்கும் வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்கிற அந்த ரவுண்டு பார்ட், அந்த ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிரேட்டர் அப்படிம்பாங்க. வெண்ட்டுனா அந்த மேக்மா பாஸ் பண்ணுறக்கு அந்த வழி தான் வந்துட்டு, மேலே இருக்கிற ரவுண்டு போர்ஷன் வந்து கிரேட்டர். ஸோ இப்படி தான் வந்து வோல்கேனோ இருக்குன்னா, இங்கே ஓப்பன் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுதான் கிரேட்டர் அப்படிங்கிறாங்க. அண்ட் மேக்மா சேம்பர் வந்து இந்த ஏஸ்தனோஸ்பியர் ரீஜன். So similarly, when the lithospheric plates move, the surface of the earth vibrates. So vibrate ஆகுங்கிறாங்க. So the vibrations can travel all around the earth. அந்த vibration ஒரே இடத்தோட முடிஞ்சிடாது, அது எல்லா இடத்துக்கும் travel ஆகுங்கிறாங்க. These vibrations are called as earthquakes. So இந்த மாதிரி plates மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அந்த vibrations வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் earthquake அப்படிங்கிறாங்க. ஸோ the place in the crust where the movement starts is called as focus. ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ்னா என்ன, எபிசென்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ ஃபோக்கஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ earthquake ஒன்று வரப்போகுது அப்படின்னா வந்து, give me a second. இப்போ earthquake வந்து வரப்போகுதுன்னா, ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த கீழே இருக்கு இல்லையா, earthோட டவுன் பார்ட்லேருந்து அந்த earthquake ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் தான் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ, திஸ் இஸ் வேர் த earthquake occurs. It is the origin of the seismic energy. ஸோ இங்கேருந்து அது வேரியஸ் இடத்த வந்து ஹிட் ஆகும். பட் ஃபஸ்ட்டு எந்த இடத்த ஹிட் ஆகுதோ அதுதான் எபி சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோக்கஸ்னால் ஸ்டார்ட் ஆகுறது, எபி சென்டர்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து earthோட சர்ஃபேஸை ஹிட் பண்ணுறது தான் வந்து எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் earthquake பற்றி. நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுறீங்க அப்படின்னாலும் இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியாகிரஃபிக்கு ஜிஎஸ் பேப்பர் 1ல் வரும் ஜியாகிரஃபி. ஸோ அதில் நீங்கள் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், ஓகே. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். So the place on the surface above the focus is called the epicenter. So epicenterனா ஃபோக்கஸ்க்கு நேராக மேலே இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ்க்கு நேராக மேலே எபிசென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் vibrations travel outwards from the epicenter as waves. ஸோ இந்த எபிசென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எபிசென்டர் இங்கே இருக்குது இல்லையா, ஸோ எபிசென்டர்லேருந்து வைப்ரேஷன்ஸ் எப்படி போகும்னா இந்த மாதிரி, இங்கே தான் எபிசென்டர். ஸோ இந்த மாதிரி எபிசென்டரில் இருந்து வைப்ரேஷன்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் ஆகி வெளியில் போகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் டேமேஜ் இஸ் யூஸ்வலி க்ளோசஸ்ட் டு த எபிசென்டர் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த earthquake decreases away from the center. ஸோ எபிசென்டர்னால் ஃபஸ்ட்டு வந்து ஹிட் ஆகிற இடம். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே அந்த வைப்ரேஷன்ஸ் போகும்போது அதோட இன்டென்சிட்டி, earthquakeோட இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து although earthquakes cannot be predicted, earthquake நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் சில விஷயங்களை வச்சு நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா,
சம் காமன் earthquake prediction methods வந்து லோக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் பீப்புள்ஸ் இந்த சென்டினெலிஸில் அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருந்தாங்களே அவங்களாம் earthquake வரும்போது சுனாமி வந்துச்சு இல்லையா 2004 அப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டு கீழேருந்து டாப் மோஸ்ட் பார்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த ஆனிமல் பிஹேவியர், இந்த ஸ்னேக்ஸ் அவங்க காட்டில் தானே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்னேக்ஸ் வந்து வெளியில் வந்துடும், ஃபிஷ்ஷோட பிஹேவியர் வந்து மாறி இருக்கும், ஆனிமலோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து மேஜர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி ஓன் பை 2 ப்ராசஸஸ். ஸோ லேண்டு இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 ப்ராசஸ் வந்து இதை எஃபெக்ட் பண்ணும். ஒன்று வந்து வெதரிங், இன்னொன்று வந்து எரோஷன். என்னது வெதரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ராக்ஸ் வந்து பிரேக் ஆயிரும். வெதரிங் இஸ் த பிரேக்கிங் அப் ஆஃப் ராக்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். அப்போ எரோஷன்னா என்னென்னா அந்த பிரேக் ஆன விஷயங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து எரோஷன். ஆனால் அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஏஜென்ட் வேணும். ஸோ அந்த ஏஜென்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர், விண்ட் எக்ஸெட்ரா இதெல்லாம் நம்மளோட ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் எரோஷன் அண்ட் டெபாசிஷன் கிரியேட் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் டெபாசிட் பண்ணுறது, ஒரு இடத்துல எரோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, நிறைய புதுசாக லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குங்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர் என்னென்ன வேலையை பார்க்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ த ரன்னிங் வாட்டர் இன் த ரிவர் எரோட்ஸ் த லேண்ட்ஸ்கேப் when the river tumbles at steep angle over very hard rocks or down a steep valley it forms waterfall. ஸோ வாட்டர்ஃபால் அப்படின்னா வந்து இந்த இடம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து ஃபால் ஆகும். ஸோ அந்த வாட்டர்ஃபால் நம்ம ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்ட் NCERTயில் வந்து ஹுண்ட்ரூ ஃபால்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டூ இருக்குல்லையே அது அன்இவனாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஹுண்ட்ரூ வாட்டர்ஃபால் சுபர்ணரேகா ரிவர்னு சொல்லி கனெக்ட் பண்ணி படித்தோம். ஸோ இது வந்து UPSC ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜாக் ஃபால்ஸ் ஆர் ஜெர்சோப்பா ஃபால்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அது எந்த ரிவர்னு சொல்லி உங்களை கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்ல சொன்னேன். ஸோ நீங்கள் தான் கூகுள் பண்ணி அது எனக்கு சொல்லணும். கீழே உங்களுக்கு வந்து ஜாக் ஃபால்ஸ் ஆர் ஜெர்சோப்பா ஃபால்ஸ் கர்நாடகாவில் இருக்கு இல்லையா, ஸோ அது எந்த ரிவர் மூலயமா வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஸ்னிப்பெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ தேர் ஆர் thousands of small and big waterfallsன்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் வாட்டர்ஃபால் வெனிசுவேலாவில் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அதுக்கப்புறம் அதர் இம்பார்ட்டன்ட் வாட்டர்ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கனடா, இங்கே USA இருக்குன்னா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பார்டரில் தான் வந்து இந்த நயகரா ஃபால்ஸ் வந்து இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்கும் நயகரா ஃபால்ஸ். அண்ட் விக்டோரியா ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கிற பார்டரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பியா அண்ட் ஜிம்பாப்வே, இந்த 2 பார்டருக்கு நடுவில் தான் வந்து விக்டோரியா ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் த ரிவர் என்டர்ஸ் த பிளெயின் இட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஃபார்மிங் லார்ஜ் பென்ஸ் நோன் அஸ் மியாண்டர்ஸ். ரொம்ப முக்கியம். மியாண்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துலேருந்து எனக்கு ரிவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்பீடாக வரும். அண்ட் இங்கே ஒரு பிளெயின் இருக்குன்னா இது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மவுண்டனில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்ஸ் எல்லாம் போயிருப்பீங்க, சின்ன வயசில் உருண்டு விளையாண்டுருப்பீங்க கரெக்டாக. ஸோ மேலேருந்து அதுவே தானாக கிராவிட்டியாகவே வந்து நீங்கள் ஈஸியாக உருண்டுட்டு வந்துடுவீங்க. ஆனால் அந்த பிளெயின்ஸுக்கு வரும்போது உங்களால் அப்படி உருள முடியுமா? உருள முடியாது. கஷ்டப்பட்டு நீங்களாக வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து இந்த இடத்துல உருளுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ரிவரும் வந்து கஷ்டப்பட்டு போகிறதுக்கு மியாண்டர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ மியாண்டர்னால் என்னென்னா கஷ்டப்பட்டு இப்படி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மியாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸில் நடக்கும். ஸோ டியூ டு கண்டினியூஸ் எரோஷன் அண்ட் டெபாசிஷன் அலாங் த சைட்ஸ் ஆஃப் த மியாண்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து ரிவர் மியாண்டர் ஆகி போகுது அப்படின்னா நிறைய எரோட் ஆகி நிறைய ஒரு இடத்துலேருந்து டெபாசிட் பண்ணும். And due to continuous erosion and deposition along the sides of the meander, the ends of the meander loop come closer and closer. இல்லை என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப மியாண்டர் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெபாசிட் பண்ணுறதுனால இந்த பார்ட் இருக்கு இல்லையா, அது க்ளோசர் அண்ட் க்ளோசர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து கட் ஆகி இந்த மாதிரி வெளியில் போயிடும். ஸோ இன்கேஸ் வந்து பாருங்கள், ஒன்ஸ் வந்து ரிவர் வந்து இப்படி இருந்திருக்கும், ஸோ இப்படி இருந்திருக்கும். அண்ட் லேட்டர் வந்து இந்த ரெண்டு பார்ட் வந்து க்ளோஸ் ஆகி வந்து இது தனியாக கட் ஆகி ஆக்ஸ்போ லேக் ஆயிரும். ஸோ ஆக்ஸ்போ லேக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவரோட மியாண்ட்ரிங் ப்ராசஸ்னால அண்ட் எரோஷன் அண்ட் டெபாசிஷன் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கிறனால ஒரு பார்ட் ஆஃப் த லூப் வந்து கட் ஆகி வெளியில் போய் மியாண்டர் வந்து ஆக்ஸ்போ ஆயிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அட் டைம்ஸ் த ரிவர் ஓவர்ஃப்ளோஸ் இட் பேங்க். ஸோ இனண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ ரிவர் வந்து இந்த இடத்துல தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க. திஸ் லீட்ஸ் டு ஃப்ளட்டிங் ஆஃப் த
neighboring areas. As it floods, it deposits layer of fine soil and other material called as sediments along the bank. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்கிற செடிமெண்ட்ஸ்லாம் இங்கே இந்த சைடில் ப்ரௌன் கலர் தெரியுதுங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து டெபாசிட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளட் பிளைன். ஸோ ஃப்ளட்ஸ்னால வந்து வெளியில் வந்து செடிமெண்ட் பண்ணி விட்டுது, அது ஃப்ளட் பிளைன்னு சொல்லுவாங்க. அண்ட் த ரேஸ்ட் பேங்க்ஸ் ஆர் கால்ட் அஸ் லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து திருப்பி டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஃப்ளட்ஸ். ஸோ ஃப்ளட் வரனால டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்த ஃப்ளட் பிளைன் வந்து மேலே ஏறி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லீவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுருங்கிறாங்க. ஸோ லீவ்ஸ் எதோட ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விண்டா இல்லை ரிவரா, இந்த மாதிரி எரோஷன் அண்ட் டெபாசிஷனில் எந்த ஃபீச்சர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ரிவரோட ஒரு ஃபீச்சர் தான் வந்து லீவ்ஸ் அண்ட் ஃப்ளட் பிளைன்ஸோட ஃபீச்சர் தான் லீவ்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் த ரிவர் அப்ரோச்சஸ் டு த சீ த ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளோயிங் வாட்டர் டிக்ரீஸஸ். ஸோ இன்னும் சீ கிட்ட வர இந்த ரிவரோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகி அண்ட் த ரிவர் பிரேக்ஸ் அப் இன்டு அ நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ட்ரிபியூட்டரிஸ்னால் என்னென்னா வந்து ஒரு ரிவருக்கு இன்னும் ஃப்ளோ ஆட் பண்ணால் அது வந்து ட்ரிபியூட்டரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் ரிவர் இப்படி போயிட்டு இருக்குன்னா சைட்லேருந்து ஒரு ரிவர் வந்து இன்னும் இதுக்கு ஃப்ளோ ஆட் பண்ணி கொடுத்தா அது ட்ரிபியூட்டரிஸ். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னால் என்னென்னா இந்த ரிவரை விட்டு தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு போனால் அது டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சீ கிட்ட நீங்கள் வர நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வழி கிடைக்குதோ அந்த வழி மூலியமாலாம் வந்து சீல எம்டி ஆகும்னு பார்க்கும். ஸோ இந்த இடத்த தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா, அந்த இடத்தெல்லாம் ஒன்றா சேர்த்தி சீ கிட்ட எந்தெந்த இடம்லாம் இருக்கோ ரிவரோட டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அதை ஃபுல்லாக மொத்தமாக எடுத்து டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ரிவர் பிகம்ஸ் ஸோ ஸ்லோ தட் இட் பிகம்ஸ் டு டெபாசிட் இட்ஸ் லோட்ஸ். ஈச் டிஸ்ட்ரிபியூட்டரி ஃபார்ம்ஸ் இட்ஸ் ஓன் மவுத். த கலெக்ஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் த மவுத்ஸ் ஃபார்ம் அ டெல்டா. ஸோ டெல்டா அப்படின்னா வந்து ரிவர் வந்து சீயை மீட் பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் பண்ணும். அண்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் பண்ணும்போது நிறைய டெபாசிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த எல்லா இடத்தையும் மொத்தமாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அதுதான் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சி வேவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், டோட்டலாக 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஒன்று சி கேவ், இன்னொன்று சி ஆர்ச், இன்னொன்று வந்து ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ சி கேவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து ஓஷன் இருக்கும், இல்லை சி இருக்கும். இங்கே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வேவ்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஹிட் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு இடத்த கண்டினியூஸாக ஹிட் பண்ணிகிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணும். அந்த கேவிட்டி வந்து ஒரு ஹோலாக மாதிரி கேவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் வந்து சி கேவுன்னு சொல்லுவாங்க. லேட்டர் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து திருப்பி ஹிட் பண்ணி இந்த தண்ணி வந்து அடுத்து அந்த சைடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டோனுக்கு அந்த சைடு வந்து வெளியே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் வந்து சி ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் வந்து இப்படி வேவ்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னா இங்கே ஹிட் பண்ணி தண்ணி வந்து அந்த சைடு போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து சி ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஹிட் பண்ணி இங்கே ஒரு கிராக் மாதிரி ஃபார்ம் ஆகி தனியாக வந்து இங்கே ஒரு ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டோன். ஸோ இன்கேஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இங்கே ஒரு கேவ் இருந்திருக்கும், அப்புறம் இது ஆர்ச்சாக மாறி இருக்கும், அப்புறம் இங்கே கிராக்ஸ் டெவலப் ஆகி இந்த இடத்துல ஸ்டாக்காக மாறி இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸும் வந்து நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி கேவ்ஸ், ஆர்ச், ஸ்டாக் அப்படின்னு போட்டு நிறைய டயக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக் தானே, ஸோ இதுலேருந்து என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சின்ன விஷயத்தையும் வந்து நீங்கள் பெரிய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த எரோஷன் அண்ட் டெபாசிஷன் ஆஃப் த சி வேவ்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு கோஸ்டல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சி கேவ்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் சி ஆர்ச்சஸும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக்ஸும் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இதில் ஒன்று மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the steep rocky coast rising almost vertically above the sea waters called as sea cliff அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளிஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து கிளிஃப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தி sea waves deposit sediment along the shores forming beaches. ஸோ உங்களுக்கே தெரியும், பீச்சுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து sea waves வந்து உள்ளே இருக்கிற ராக்ஸ் எல்லாம் எரோட் பண்ணி இங்கே ஃபைன் சில்ட்டை வந்து இங்கே டெபாசிட் பண்ணி ஒரு பெரிய பீச்சை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பீச்சஸ். ஸோ பீச்சஸ்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு எரோஷன் அண்ட் டெபாசிஷன் ஃபார்மேஷன். ஓகே, அடுத்து ஒர்க் ஆஃப் த ஐஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 6th ஸ்டாண்டர்ட் புக்லேயே கிளேஷியர்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ரிவர் தான், ரிவர் ஆஃப் ஐஸ். பட் டியூ டு லோ டெம்பரேச்சர்னால அது ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்கு.
பட் இன்கேஸ் வந்து கிளேஷியரும் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விச் டு erode the landscape by bulldozing soil and stones to expose the solid rock below. ஸோ கிளேஷியரும் வந்து மூவ் ஆகும் போது நிறைய பார்ட்ஸ் வந்து அப்படியே உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ கிளேஷியர்ஸ் carve out deep hollows there. ஸோ இந்த இடத்துல கிளேஷியர் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அப்படியே வந்து கிளேஷியர் உறிஞ்சி வெளியே வந்துருச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கரெக்டு தானே? ஸோ முதல்ல கிளேஷியர் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுதான் பியூட்டிஃபுல் லேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எப்போனா சம்மரில் வந்து இந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து டெபாசிட் ஆகி லேக்ஸ் எல்லாம் நீங்கள் காணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ த மெட்டீரியல்ஸ் கேரிட் பை த கிளேஷியர் such as big rocks, small sand and silt get deposited. These depositional forms glacial moraines. ஸோ one of the depositional formation தான் வந்து moraines அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளேஷியர் வந்து நிறைய ராக்ஸ் பிக் ஆர் ஸ்மால் இருக்கட்டும், சாண்டாக இருக்கட்டும், சில்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுது இல்லையா, அதுதான் கிளேஷியல் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒர்க் ஆஃப் த விண்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டெசர்ட்லலாம் நிறைய விண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ டெசர்ட்டில் வந்து இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டோனை வந்து விண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே டெசர்ட்டில் வந்து மோஸ்ட்டாக டவுன் போர்ஷனில் தான் விண்டு வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஃப்ளோ ஆகும்போது இந்த ராக் இருக்குல்ல, இந்த ராக்கை வந்து எரோட் பண்ணி என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ராக்கோட ஷேப் வந்து இப்படி மாறிடும். ஸோ மஷ்ரூம் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ராக்ஸ் வந்து எந்த இடத்தோட ஃபீச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாக்டாக வந்து டெசர்ட்டில் இருக்கிற ஃபீச்சர் அண்ட் வந்து எது வந்து இதை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட்ஸ். ஸோ விண்ட்ஸ் தான் வந்து இந்த மஷ்ரூம் ராக்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ an active agent of erosion and deposition in the deserts is wind. So in deserts you can see rocks of a shape called as mushroom. So commonly known as mushroom rocks. Winds erode the lower section of the rock more than the upper part. Therefore such rocks have narrow base. So narrow base இருக்குது இங்கே பாருங்கள், and broad மேலே இருக்கிற பார்ட் வந்து broader இருக்குது and wider top. So when the wind blows it lifts and transports sand from one place to another. When it stops blowing, sand falls and gets deposited in low hills like structures. These are called as sand dunes. So sand dunes வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சாண்டாலே வந்து மவுண்டன்ஸ் ஃபார்மேஷனில் வந்து டெசர்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை தான் சாண்ட் டியூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வென் த கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட்ஸ் ஆர் வெரி ஃபைன் அண்ட் லைட், விண்ட் வந்து நிறைய இடத்துக்கு டு வெரி லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அந்த மட்டை கேரி பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும் அந்த கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென் சச் சாண்ட் இஸ் டெபாசிட்டட் இன் லார்ஜ் ஏரியா இட் கால்ட் அஸ் லோஸ். ஸோ இந்த லோஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டு வந்து அந்த சாண்ட் வந்து ரொம்ப லைட்டாக கிரெயின் ஷேப்பில் இருந்தால் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்க்கு அதை தூக்கிட்டு போயிட்டே இருக்குங்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி பெரிய டிஸ்டன்ஸ்க்கு தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோஸ் நீங்கள் எங்கே காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் டெபாசிட் ஆஃப் லோஸ் வந்து சைனாவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த சாப்டர். இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். இது டீகோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸையும் நீங்கள் டீகோட் பண்ணி நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கனெக்ட் பண்ணி எதை எடுத்து எங்கே போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அது இல்லாமல் நான் திருப்பி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜியாகிரஃபி கோர்ஸில் சேரணும், ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி அண்ட் five மெயின் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணணும், ஜிஎஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். அண்ட் அதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வந்தது அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணி டேரெக்டாக கேட்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.